Assalamualaikum. Hello friends. Welcome to SR Azwa Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது கொத்து சப்பாத்தி. கோதுமை மாவு வச்சு கொத்து சப்பாத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். குழந்தைங்கள இது பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபியா இருக்கும். கொத்து சப்பாத்தி இப்படி மசாலாவோட சாப்பிட ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். 2 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரியே பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்ச மாவில் உருண்டை உருட்டி எடுத்துக்கலாம். நான் மெஷரிங் கப்பில் 2 கப்பு எடுத்திருக்கேன். 2 கப்பு கோதுமை மாவுக்கு 10 உருண்டை இல்லைன்னா 11 உருண்டை கிட்ட வரும். இப்போ சப்பாத்தி கட்டையில் இதுமாரி சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் தோசைகளில் போட்டு எடுத்துக்கலாம். இதுமாரி ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க அளவு 3 பேருக்கு தாராளமாக டிஃபனுக்கு சர்வ் பண்ணலாம். இப்போ எல்லா சப்பாத்தியும் போட்டு எடுத்தாச்சு. இப்போ எல்லா சப்பாத்தியும் போட்டு கல்லில் போட்டு எடுத்தாச்சு. இப்படி சப்பாத்தியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மசாலா ரெடி பண்ணலாமா? கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 4 பெரிய சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதில் வெங்காயம் தக்காளி ரொம்ப வதக்கணும்னு அப்படிலாம் அவசியம் இல்லை. 3/4 வாசி வதக்கினாலே போதும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. 4 மீடியம் சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கோம். ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் சாட் மசாலா. இது ஆப்ஷனல் தான். தண்ணி 1/2 கிளாஸ் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் நீங்கள் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் 1/4 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சப்பாத்தியை போட்டுடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச எல்லா சப்பாத்தியும் மசாலாவில் படுற மாரி கலரிக்கலாம். இப்போ மசாலாவோடு கலரும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். சுவையான கொத்து சப்பாத்தி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலை.